ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். இரக்கங்களின் பிதாவே, முடிவில்லாத இரக்கங்களுக்காய் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்களை காண பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களில் நாம் வெண்கல பலிபீடத்தை குறித்து நாம் கவனிக்கிறோம். இந்த வெண்கல பலிபீடம் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசுவுக்கு அது நிழல். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு என்று வாசிக்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று வேதம் சொல்கிறது. பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் 27 1 முதல் 8 வரை வெண்கல பலிபீடத்தை கர்த்தர் செய்ய சொல்வதை நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். அந்த பலிபீடத்துக்கு பொருள் பழைய ஏற்பாட்டில் அது நிழல், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு அவருடைய சிலுவையில் நிறைவேற்றின அந்த மகிமையான பலியை குறிக்கின்றது இந்த பலிபீடம். அது நிழல், பலிபீடம் நிழல். ஆண்டவர் இயேசுவும் அவருடைய சிலுவையின் பாடு மரணங்கள் அவருடைய பலிபீடத்தை குறிக்கிறது. சொல்லப்போனால் பலிபீடத்தின் பொருளை குறிக்கிறது. எபிரேயர் 13 வாசிக்கிறோம், நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அது நமக்கு என்று சொல்லும்போதே ஆங்கிலத்தில் வி என்று சொல்லும்போது சபையை குறித்து சொல்கிறார். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு என்றால் இது 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு முரணானதை இங்கே வாசிக்கிறோம். ஒரு கான்ட்ராஸ்ட். எபிரேயர் 13:9 ஒரு கூட்டத்தை குறித்து சொல்லிவிட்டு 19ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அப்படியான பழைய ஏற்பாட்டு நிழல் புதிய ஏற்பாட்டில் பொருளாக ஆண்டவர் இயேசுவாக அவருடைய சிலுவை மரணமாக மாறும்போது அந்த நமக்கு என்பது சபைக்காக சொல்லப்படுகின்ற ஒன்று. 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பலவிதமான எபிரேயர் 13:9 பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் சிறப்படுகிறது நல்லது, போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலன் அடையவில்லையே. 9ஆம் வசனத்தில் பலவிதமான அந்நிய உபதேசத்தை பேசுகிறவர்களை குறித்து சொல்லுகிறார். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. போஜன பதார்த்தங்களினால் முயற்சி செய்கிறவர்கள் பலன் அடையவில்லையே. இன்றைக்கு தேவனுடைய சத்தியத்துக்கு மாறாக பலவிதமான தவறான உபதேசங்களை சொல்லுகிறார்களே, அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவங்க அப்படி முயற்சி செய்தும் இதை பாராதே, இதை தொடாதே, இதை ருசி பாராதே, இதை தீண்டாதே, இப்படி சொல்லி உபதேசத்தில் தேவையில்லாதவைகளை கொண்டு இணைத்தார்களே, அவர்களை பற்றி வேதம் சொல்லுகிறது. ஆனால் 10ஆம் வசனம் நமக்கோ, இங்கே ஒரு வித்தியாசத்தை ஆவியானவர் காட்டுகிறார். இது பலவிதமான, அதாவது மாம்சத்தில், உணவில் அல்லது சரீர முயற்சிகளை பற்றி சொல்லுகிறார். அப்படி தேடினவர்கள் அடையவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அந்த குறியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லையே. இந்த கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர் என்பதற்கு கூடாரத்தில் ஊழியம் செய்தவர்களுக்கு, அங்கே அந்த ஆராதனை என்பதற்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை ஆங்கிலத்தில் சர்வ் என்றால் ஆராதிப்பதையும் குறிக்கும், கர்த்தருக்கு ஊழியம் செய்வதையும் குறிக்கும். ஆகவே உதாரணமாக யோசுவா 24:15 நான் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், அதுக்கு சர்வ் என்ற ஆங்கில வார்த்தை தான். அப்படியானால் கர்த்தருக்கு பழைய பாட்டிலும் சொல்லப்போனால் அந்த கூடாரங்களில் ஊழியம் செய்தார்களே, அவர்களுக்கு இந்த சிலுவை அவங்க நிழலில் ஊழியம் செய்தாங்க. அந்த
வெண்கல பலிபீடத்தில் அவர்கள் ஊழியம் செய்தவர்கள். ஆனால் அங்கே சொல்கிறார், அவங்களுக்கு நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவர்களை புசிப்பதற்கு கூடாரத்தில் ஊழியம் செய்தவர்களுக்கு அதில் பங்கு பெறுவதற்கு அதிகாரம் இல்லை. ஏன் இதை ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் என்றால், நாம் அறிந்திருக்கிறோம், பலிபீடம் என்பது வேதத்தின்படி அங்கு பயன்படுத்துகின்ற எபிரேய வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், இது பலி செலுத்துவது எதற்கென்றால் பிராயச்சித்தம் செய்வதற்காக. இன்னும் சொல்லப்போனால் பலி செலுத்துவது இது ஒரு சாக்ரிஃபைஸ், அதாவது ஒரு தியாகமாக செய்யப்படுகின்ற ஒரு பலி. இந்த பலியைத்தான் பலிபீடம் என்றாலே அதுக்கு அர்த்தம் என்றால் எ பிளேஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ். பலிபீடம் என்பதற்கு எ பிளேஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ், அதாவது பலி செலுத்துகின்ற ஒரு இடம். அதுதான் பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்துகிற எபிரேய வார்த்தைக்கும் புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்துகின்ற அந்த கிரேக்க வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம்தான், எ பிளேஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ். அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் பலி செய்தார்கள், அது அவர்கள் ஊழியம் செய்தார்கள், அவர்கள் நிழலான அந்த வெண்கல பலிபீடத்தை செய்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது என்ன சுட்டி காட்டுகிறது, அன்றைக்கு கூடாரத்தில் ஊழியம் செய்தார்களே அவர்களுக்கு நம்முடைய பலிபீடத்தில் பங்கு பெறுவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை, அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் இது பாவ நிவாரண பலியை எப்படி செய்ய வேண்டும் என்று வேதம் சுட்டி காட்டுகின்ற வேத பகுதி. பாவ நிவாரண பலி, இதில் பாவ நிவாரண பலியிலே முதலாவதாக 1 முதல் 12 வசனங்களில் வாசிக்கிறோம். ஒரு ஆசாரியன் தவறு செய்தால், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன், அதாவது அந்த வெண்கல பலிபீடத்தில் பலி செலுத்தி ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆசாரியன் அவன் பாவம் செய்தால், அவன் அபிஷேகம் பெற்ற ஆசாரியன்தான், ஆனால் அவன் குற்றத்துக்கு உட்பட்டதாக பாவம் செய்தால் என்ன செய்யணுமா? அப்படியான ஜனங்கள் சொல்லப்போனால் அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால், ஆசாரியன் செய்கிற பாவம் ஜனங்கள் குற்றத்துக்கு உட்படுகின்ற அளவுக்கு அதை பாதிக்கும். அப்படி செய்தால் அவன் பாவ நிவாரண பலியை செலுத்த வேண்டும். செலுத்தும் போது 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், காளை முழுவதையும், காளையோட தோல், அதனுடைய மாம்சம், அதனுடைய தலை, அதனுடைய தொடை, அதனுடைய குடல்கள், அதன் சாணி, காளை முழுவதையும் பாளையத்துக்கு புறம்பே சாம்பல் கொட்டுகிற சுத்தமான இடத்திலே கொண்டு போய் கட்டளையின் மேல் போட்டு அக்னியாலே சுட்டரிக்க கடவன். சாம்பல் கொட்டி இருக்கிற இடத்திலே அதை சுட்டரிக்க கடவன். அப்படி என்றால் ஆசாரியன் தவறு செய்தால், அந்த தவறு ஜனங்களை பாதிக்குமானால், ஜனங்கள் மேல் அந்த குற்றம் வருமானால், அவனுக்காக செய்கின்ற அந்த பாவ நிவாரண பலி அந்த காளை முழுவதும் அது பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான இடத்துல எரிக்கப்பட வேண்டும். ஆகவே அதில் யாரும் சாப்பிட முடியாது. அடுத்து 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் பாவம் செய்தால், ஒன்று அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் பாவம் செய்ததுனால ஜனங்கள் குற்றத்தில் அகப்படுகிறார்கள். அடுத்து இஸ்ரவேல் சபையே தவறு செய்தால் மறுபடியும் இதற்கு பாவ நிவர்த்தி செய்யும் போது வேதம் சுட்டி காட்டுகிறது. 21ஆம் வசனம், லேவியராகமம் 4:21, பின்பு காளையை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் முந்தின காளையை சுட்டரித்தது போல சுட்டரிக்க கடவன். இது சபைக்காக செய்யப்படும் பாவ நிவாரண பலி. அப்படியானால் ஒரு ஆசாரியன் தவறு செய்து ஜனங்கள் பாதிக்கப்பட்டாலும், அல்லது இஸ்ரவேல் சபையே பாவம் செய்து பாவம் அவர்கள் சுமருமானால் அவர்கள் பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும். ஆனால் அந்த பாவ நிவாரண பலி செலுத்தப்படுகின்ற காளை அல்லது அந்த இளங்காளை அது கொல்லப்பட வேண்டும். அதனுடைய தோல், அதனுடைய மாம்சம், அது எல்லாமே பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான இடத்துல எரிக்கப்பட வேண்டும். யாரும் அதை சாப்பிட முடியாது. அடுத்து அதே லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு பிரபு தவறு செய்கிறான். இஸ்ரவேலிலே ஒரு பிரபு தவறு செய்தால் அவனும் ஒரு இளங்கடாவை பலியாக கொண்டு வந்து, வெள்ளாடுகள் இளங்காடையை கொண்டு ஒரு கடாவை கொண்டு வந்து பலி செலுத்த வேண்டும். அந்த பலியும். அடுத்து 27ஆம் வசனம், லேவியராகமம் 4:27, சாதாரண ஒரு மனிதன்,
சாதாரண ஒரு இஸ்ரவேல் பிரஜை அவன் பாவம் செய்தாலும் அவனும் அந்த பலியை கொண்டு வந்து செலுத்தும் போது லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தில் 4 விதமான குற்றத்தை குறித்து சொல்கிறார். ஒன்று, அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் குற்றம் செய்து அதனால இஸ்ரவேல் சபை பாவத்துக்கு உட்படுமானால். அடுத்தது, இஸ்ரவேல் சபை பாவம் செய்து அந்த பாவத்துக்கு உட்படுவார்களானால். அடுத்தது, ஒரு பிரபு பாவம் செய்து அது அவன் பாவத்துக்கு உட்படுவானால். அடுத்து, ஒரு சாதாரண இஸ்ரவேலன் பாவம் செய்தால். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கம்யூனிட்டி, ஒரு சபையின் மேல் வருகின்ற அந்த பாவத்துக்கு வருகின்ற தண்டனை. அடுத்தது, தனிப்பட்ட மனிதர்கள் மேல் வருகின்ற தண்டனை. இதுதான் லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அது சமுதாயத்தின் மேல் வருகின்ற தண்டனையோ அல்லது தனிப்பட்ட மனிதர்கள் மேல் தண்டனையோ பாவ நிவாரண பலி செலுத்தும் போது அந்த பாவ நிவாரண பலி அது யாரும் சாப்பிடக்கூடாது, சாப்பிட முடியாது. மாறாக அவைகள் பாளையத்துக்கு வெளியே கொண்டு போய் சுட்டரிக்கப்பட வேண்டும். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தெல்லாம் வாசிக்கிறோம். லேவியராகமம் 6:30, எந்த பாவ நிவாரண பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் பரிசுத்த ஸ்தலத்தில் பாவ நிவர்த்தியின் பொருட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டதோ அந்த பலி புசிக்கப்படலாகாது, அது அக்னியிலே தகனிக்கப்பட வேண்டும். இப்போ பாவ நிவாரண பலி என்றாலே அது சுட்டரிக்கப்பட வேண்டுமே தவிர அதிலிருந்து எந்த ஒரு மாம்சத்தையோ அந்த பலியுடைய ஒரு சின்ன பகுதியை கூட யாருமே சாப்பிட முடியாது, அது எரிக்கப்பட வேண்டும். மறுபடியும் லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அதையே நாம் திரும்பவும் வாசிக்கிறோம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், பாவ நிவர்த்தி கண்டு பரிசுத்த தலத்துக்குள் இரத்தம் கொண்டு வரப்பட்ட பாவ நிவாரண பலியாகிய காளையையும் பாவ நிவாரண பலியாகிய வெள்ளாட்டு கடாவையும் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவைகளின் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் அக்னியிலே சுட்டரிக்க கடவர்கள். அப்படியானால் பாவ நிவாரண பலி என்றாலே அதில் ஆசாரியனோ அல்லது வேறு யாருமே அதில் அந்த பலிகளை பங்கு பெற, பலியினுடைய மீதியானதை கர்த்தருக்கு செலுத்திவிட்டு மீதி ஆசாரியனுக்கு போகும், மீதி பலி செலுத்துவதற்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாவ நிவாரண பலி செய்தால் மாத்திரம் அதில் அவர்கள் எந்த ஒரு பகுதியும் அவர்கள் அதை சாப்பிட முடியாது, மாறாக அது முழுவதுமாக எரிக்கப்பட வேண்டும். இதைத்தான் வேதம் எபிரேயர் 13:10 வாசிக்கிறோம். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை, ஏனென்றால் அது முழுவதுமாக எரிக்கப்பட வேண்டும். ஆகவே பழைய ஏற்பாட்டில் அந்த வெண்கல பலிபீடத்தில் ஊழியம் செய்தவர்களுக்கு, பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செய்தவர்களுக்கு இந்த பலியிலே அவர்கள் பங்கு பெற அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. அதே போல் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தால் எபிரேயர் 13:9 வாசித்தோம். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல கிருபையினாலே இதயம் சிறப்படுவது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே, நமக்கோ. அப்படியானால் பழைய ஏற்பாட்டில் அந்த வெண்கல பலிபீடம், புதிய ஏற்பாட்டில் நமக்கு அது ஆண்டவர் இயேசுவாக அவருடைய சிலுவை மரணம், அவர் தேவ சமூகத்தை பலியிடப்பட்டது மனித குலத்தின் பாவங்களை நீக்குவதற்காக. யோவான் 1:29 வாசிக்கிறோம். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற அந்த தேவ ஆட்டுக்குட்டி சிலுவையிலே பலியிடப்பட்டதினாலே ஆண்டவர் இயேசு அந்த பலிபீடமாக அவரை பலிப்பொருளாக மாறினதுனால நமக்கு ஒரு பெரிய மகிமையான அனுபவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. இந்த பலிபீடம் நமக்கு இருப்பதனால நமக்கு தேவனை கிட்டி சேரலாம், கர்த்தர் சமூகத்தில் கிட்டி சேரலாம். இன்னும் சொல்லப்போனால் தேவனுடைய மகிமையான அனுபவங்களில், தேவன் சபைக்கு வைத்திருக்கிற மேன்மைகளில் நாம் பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு பலிபீடமாய் மாறுகிறார். பழைய பாட்டு பரிசுத்தவான்களுக்கு, பழைய பாட்டு ஊழியர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய மேன்மை. புதிய ஏற்பாட்டில் பலவிதமான அந்நிய உபதேசங்களினால் அலையுண்டு போஜன பதார்த்தங்கள் சரீர முயற்சியினால் அவர்கள் தேவனுடைய கிருபையை அடைய வேண்டும் என நினைக்கிறார்கள். அவர்களுக்கு குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு இதில் பங்கில்லை. ஆனால் நமக்கு ஒரு பலிபீடம் இருக்கிறது. அந்த பலிபீடத்தில் பழைய ஏற்பாட்டில்
ஆசரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செய்தவர்கள் பங்கு பெற முடியாது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. ஆண்டவர் இயேசுவாகிய அந்த பலிபீடத்தின் மூலமாக, அந்த பலிபீடத்தில் செலுத்தப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் மூலமாக நாம் தேவனை கிட்டு சேரலாம். தேவனுடைய மகிமையான அனுபவங்களில் நாம் பங்கு பெற்றவர்களாக மாற முடியும். ஆகவே இந்த பழைய ஏற்பாட்டினுடைய வெண்கல பலிபீடம் புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஒரு மகிமையான அனுபவத்தை ஆண்டவர் இயேசுவின் வழியாக நமக்கு கொடுக்கிறது. இந்த நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு என்று நாம் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் சில பலிபீடங்களை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் சில பலிபீடங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நாம் அறிந்தது, வேதத்தில் பலிபீடத்தை முதலாக செய்தவர் நோவா என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கர்த்தர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனோடு இருந்த எல்லா ஜீவன்களையும் கர்த்தர் வெளியே வரும்படி கட்டளையிட்டார். அவர்கள் பேழையிலிருந்து வெளியே வருகிறார்கள். வந்தபோது வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 8:20, அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி. முதலாக வேதத்தில் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று, கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று அந்த எண்ணம் வந்தது நோவாவுக்குத்தான். ஏனென்றால் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், ஆபேல் பலியிட்டார். கர்த்தருக்கு அந்த அவருடைய மந்தையிலே தலையீற்றுகளில் கொழுமையானதை கொண்டு வந்து கொடுத்தார். அங்கே இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆனால் பலிபீடத்தில் செய்தாரா இல்லை தரையில் செய்தாரா, எங்கே பலி செலுத்தினாலும் நமக்கு தெரியாது. ஆனால் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி. இந்த பலிபீடம் எப்படி வருது? கர்த்தர் அவருக்கு பலிபீடம் கட்ட சொல்லவில்லை. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நோவாவுக்கு பேழையை கட்ட சொன்னார். ஆனால் அவர் பலிபீடம் கட்ட சொல்லலை. ஆனால் நோவாவுக்கு அந்த தேவனுடைய சிந்தைக்குள் தேவனுடைய விருப்பத்தை அறிகிற அந்த உணர்வு இருந்திருக்க வேண்டிய, தேவனோடு சஞ்சரித்தவர், தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருந்தவர். தேவனோடு சஞ்சரித்ததுனால அவருக்கு தெரிகிறது தேவனுக்கு. ஏனென்றால் அந்த வேலைக்குள்ளே கொண்டு வர சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, சுத்தமான பறவைகள் மிருகங்களில் 7 ஜோடிகள், ஆனால் அசுத்தமான விலங்குகள் பறவைகளில் 1 ஜோடி தான். அப்படி இவருக்கு தெரிகிறது, ஏன் கர்த்தர் இது 7 ஜோடி, இது 1 ஜோடி கொண்டு வர சொல்லுகிறார்? ஸோ கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அதில் பின்னாடி தாவர வர்க்கங்கள் வளர்ந்து அது பலன் கொடுக்குற காலம் வரைக்கும் நோவாவுடைய குடும்பத்தார் சாப்பிட வேண்டும். அடுத்து அவர் யோசிக்கிறான், நமக்கு சாப்பிடுவதற்கு மாத்திரம்தானா, நமக்கு உண்பதற்கு மாத்திரம்தானா? ஆகவே அவன் தேவனுடைய சிந்தைக்குள் எட்டி பார்த்துருக்கணும். எப்பொழுதுமே தேவனோடு சஞ்சரிக்கிற பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய சிந்தைக்குள் எட்டி பார்க்கிற அந்த தன்மை அவங்களுக்கு இருந்திருக்கிறது. ஆகவே நோவா கர்த்தர் பேழையை கட்ட சொன்னால் பலிபீடத்தை கட்ட சொல்லவில்லை. புது உலகத்துக்குள் வந்தபோது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். அது எரிக்கிறான், அது முழுவதுமாக எரிக்கிறார். எரிக்கும்போது அடுத்த வசனம் சொல்லுகிறது, சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். நமக்கு தெரியும், ஒரு மிருகத்தை ஒரு பறவையை எரிக்கும்போது அதிலிருந்து வருகின்ற அந்த வாசனை அது சுகந்தமல்ல, மாறாக அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வாசனை, எரிகின்ற தீந்து போன ஒரு வாசனை. ஒரு மாம்சத்தை எரித்தால் அது ஒன்றும் அவ்வளவு இன்பமான வாசனையாக இருக்காது. ஆனால் வேதம் சொல்கிறது, சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். கர்த்தர் அந்த வாசனையை ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சமிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. நோவாவிடத்து கர்த்தர் பலி செலுத்த சொல்லவில்லை, பலிபீடம் கட்டச் சொல்லவில்லை. ஆனால் நோவா வெறும் பேழையை மாத்திரம் கட்டலை, அவன்
தேவன் சொல்லாத பலிபீடத்தையும் கட்டுகிறார். அவர் தகன பலியிட்ட போது வேணும் சொல்வது கர்த்தர் அதை அந்த சுகந்த வாசனையாக முகர்ந்தாராம். அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏற்றுக்கொள்ளும் போது அங்கே நடக்கின்ற ஒரு மகிமையான அனுபவம் என்றால் கர்த்தருடைய சிந்தை மாறுகிறது. கர்த்தர் அவருடைய மனதுக்குள் பேசிக்கொள்ளுகிறார். சொல்லப்போனால் கர்த்தர் தனக்குள் பேசிக்கொள்ளுகிறார். இன்னும் சொல்ல போனால் தேவன் திரித்துவத்துக்குள்ள பேசிக்கொள்ளுகின்ற ஒரு அனுபவம் நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் தனக்குத்தானே பேசிக்கொள்வது, அதாவது திரித்துவத்துக்குள் பேசிக்கொள்வதை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பின்பு தேவன், ஆதியாகமம் 1:26, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. மனிதனை படைக்கும்போது தேவன் தனக்குள் பேசிக்கொள்ளுகிறார். அந்த திரித்துவத்துக்குள், தேவத்துவத்துக்குள் பேசிக்கொள்ளுகிறார். இது முதலாவது அனுபவம், அதாவது சிருஷ்டிப்பின் கால நேரத்தில். அடுத்து மனிதன் விழுந்தபோது, ஆடி பெற்றோர் விழுந்தபோது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனைப் போல ஆனான். மனிதன் விழுந்தபோது, அவனை சிருஷ்டித்த போதும் தேவன் தனக்குள் பேசினார். அடுத்து அவன் விழுந்தபோதும் தேவன் தனக்குள் பேசிக்கொள்ளுகிறார். மூன்றாவதாக 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷர் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாக்கி நிற்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்றார். God is speaking within himself. அவருக்குள்ளே தேவன் பேசிக்கொள்வதாக நாம் பார்க்கிறோம். அடுத்து நோவா பலி செலுத்தும் போது கர்த்தர் மறுபடியும் தனக்குள்ளே பேசிக்கொள்ளுகிறார். 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், கர்த்தர் வாசனையை, சுகந்த வாசனை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் பூமியை சமிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். அப்படியானால் முதலாவது ஒரு பலிபீடம் கட்டி பலி செலுத்தப்படுகிறது. கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். எதற்கென்று பார்த்தால் டு அப்பீஸ் காட், கர்த்தரை சாந்தப்படுத்துவதற்கு. தேவன் முழு மனித குலத்தையும் நான் அழிப்பேன், ஆதியாகமம் 6:7 வாசித்தோம். நான் நிக்கிரகம் பண்ண போகிறேன், மனுஷனோடு எல்லா ஜீவன்களையும் நான் நிக்கிரகம் பண்ண போகிறேன்னு சொன்னவர் இப்போது சொல்கிறார், இனி நான் அப்படி செய்ய மாட்டேன், இனி நான் அப்படி செய்வதில்லை என்று, இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை சொல்லப்போனால், நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமி உள்ளளவும், பூமி இருக்கிற வரைக்கும் சீதளம் இருக்கும், விதைப்பு இருக்கும், அறுவடை இருக்கும், உஷ்ணம் இருக்கும், கோடை காலம் மாரி காலம் இருக்கும், பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா முதலாவது பலிபீடத்தை ஒரு நீதிமான் செய்தார். தேவன் சொல்லி செய்யவில்லை. அவருக்குள் இருந்த தேவ சித்தத்தை அறிகின்ற அந்த தன்மை ஒரு பலிபீடத்தை கட்டினது. அவர் தேவனுக்கு சுத்தமானவைகளை பலியிடுகிறார். சுகந்த வாசனையாக தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறார். தேவனுடைய அந்த உள்ளத்துக்குள் பேச வைக்கின்றது அந்த பலி. அப்படியானால் முதலாவது பலிபீடம் தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக, தேவன் தனக்குள்ளாக பேசிக்கொள்ளுகின்ற, தேவனுடைய கோபத்தை ஆற்றுகின்ற, அந்த கோபத்தை குறைக்கின்ற அல்லது இல்லாமல் செய்கின்ற ஒரு மகிமையான அனுபவம் நோவா செய்த அந்த பலிபீடம், அதிலிருந்து வந்த பலி. இரண்டாவதாக கொண்டு பார்க்கிறோம் ஆபிரகாம் செய்த பலிபீடம். ஆபிரகாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். நாம் அடுத்திருக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறோம். அவர் மெசொப்பொத்தேமியாவில் இருந்தாராம். மெசொப்பொத்தேமியா என்றால் பிட்வீன் த ரிவர்ஸ். ஐப்ராத் நதி, அடுத்தது டைக்ரிஸ் நதி. இந்த 2 நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதிக்கு போய்ட்டால் மெசொப்பொத்தேமியா, பிட்வீன் த ரிவர்ஸ்.
அங்கே தான் ஊர் என்ற பட்டணம் இருக்குது. அவர் மெசொப்பொத்தாமியாவில் இருக்கும்போது கர்த்தர் அவருக்கு அங்கே தரிசனமாகி, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று கர்த்தர் அவரை அழைத்தார். அவர் அங்கிருந்து புறப்படுகிறார். அங்கிருந்து புறப்பட்டு அவர் ஆரான் வரைக்கும் வந்தார். அவர் புறப்பட்ட ஊருக்கும் ஆரானுக்கும் ஏறக்குறைய 700 மைல்கள். அவ்வளோ தூரம் பயணப்பட்டு வருகிறார். ஆரானில் வந்தபோது அவர் தங்கிவிட்டார். அங்கே தங்கிவிட்டார்கள். ஆபிரகாமுடைய தகப்பன் தேராக மரிக்கும் வரைக்கும் அங்கே இருந்தார். ஆதியாகமம் 12:1 வாசிக்கிற கர்த்தர் ஆரானிலே ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. அவர் புறப்பட்டு வருகிறார். புறப்பட்டு வந்தவர் சீகேம் என்ற இடம் மட்டும் வருகிறார், கானானுக்குள்ள. ஆரானிலிருந்து சீகேமுக்கு ஏறக்குறைய 400 மைல் தூரம். அப்படி என்றால் ஏறக்குறைய 1100 மைல் தூரம் ஆபிரகாம் பயணப்பட்டு வருகிறார். இந்த காலம் ஏறக்குறைய 5 ஆண்டுகள் வரைக்கும் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று வேத பண்டிதர்கள் சுட்டி காட்டுறாங்க. வேதம் நமக்கு சொல்லவில்லை. வேத பண்டிதர்கள் என ஒரு பெரிய பரிவாரத்தோடு வருகிறார். உடனே வேகமாக வந்து விட முடியாது. அவருடைய கால்நடைகள் எல்லாமே இருக்கிறார்கள். அவர்கள் மெதுவாகத்தான் வர முடியும். இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் கடினமான ஒரு பயணத்தை மேற்கொண்டு தான் வர முடியும். ஆகவே குறைந்தது 5 ஆண்டுகள் ஆகியிருக்கலாம். இவர் ஊர் என்ற இடத்து புறப்பட்டு சீகேம் வரும் வரைக்கும் எங்கேயும் பலிபீடம் கட்டினதாக வேதம் சொல்லவில்லை. ஆனால் அவர் சீகேம் வந்தபோது ஆதியாகமம் 12:6 சொல்லுகிறது, ஆபிரகாம் அந்த தேசத்தை சுற்றி திரிந்து கானானுக்குள்ளே வந்து சுற்றி திரிகிறார். சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். 7ஆம் வசனம், ஆதியாகமம் 12:7, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். 2ஆவதாக பலிபீடம் கட்டுவது யார் என்றால் ஆபிரகாம். ஏன் ஆபிரகாம் பலிபீடம் கட்டுகிறார் என்றால் கிராட்டிடியூட், நன்றி. அழைத்து வந்தார். அவர் இவ்விடத்தில் கூட சொல்கிறார், இந்த தேசத்தை உனக்கு உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்குறுதியை கொடுக்கிறார். முதல் அழைக்கும்போது நீ வா என்று தான் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று அழைத்தார். மறுபடியும் சொல்லுகிறார், நீ உன் இனத்தை உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு காண்பித்து போ என்று சொன்னார். உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உனக்குள்ள பூமியின் எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவனை கர்த்தர் அதிக வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர் அழைத்து வருகிறார். ஆனால் சீகேம் வந்தபோது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். 2வது பலிபீடம் இருக்கின்றால் ஒரு நன்றி செலுத்துகின்ற விதம். கர்த்தர் எனக்கு இவ்வளவு மகிமையான ஒரு தேசத்தை எனக்கு கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இந்த தேசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பார்த்து வைத்த தேசம். கர்த்தர் கானானுக்கு கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தை, கர்த்தர் பார்த்து வைத்த தேசம், பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம், சகல தேசங்களில் சிங்காரம் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ அப்படிப்பட்ட தேசத்தை கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆபிரகாம் அந்த நன்றிக்காக கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். 1வது பலிபீடம். 2ஆவதாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், பின்பு ஆபிரகாம் அவ்விடம் விட்டு பெயர்ந்து சீகேமிலே மோரே சமவெளியில் அவர் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்க மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். சீகேம் வரும் வரைக்கும் பலிபீடம் கட்டலை. சீகேமில் பலிபீடம் கட்டினால் அங்கே ஆராதிக்கவில்லை. ஆனால் அடுத்து அங்கிருந்து மிக சமீபத்தில் ஏறக்குறைய சீகேமுக்கும் அந்த மோரே சமவெளிக்கும் இவர் வந்து இந்த பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக பலிபீடத்தை கட்டினாரே, வெறும் 20 மைல் தான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு நாள் பயணம்தான். அவ்வளோ கிட்ட வரும்போது இவருக்கு தெரிகிறது, இவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, இவர் ஆராதிக்கப்பட வேண்டியவர் என்ற உணர்வு ஆபிரகாமுக்கு வரும்போது ஆதியாகமம் 12:8 வாசிக்கிறோம், அவர்
பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாம் கட்டின 2வது பலிபீடம் ஆராதனைக்காக, ஒன்று நன்றி செலுத்துவதற்காக, சொல்லப்போனால் கர்த்தரை துதிப்பதற்காக, 2வது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதற்காக ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். 13ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் மறுபடியும் வாசிக்கிறோம். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். மறுபடியும் 3வது ஒரு பலிபீடத்தை பார்க்கிறோம். இந்த பலிபீடம் ஏனென்றால் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு நீ எழுந்த தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, நான் உனக்கு அதை தருவேன். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு ஹெப்ரோனில் இருக்கும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நன்றி செலுத்துவதற்காக கர்த்தர் மறுபடியும் அவருக்கு உறுதிப்படுத்துகிறார், உனக்கு இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன் என்று மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார். எந்த அளவுக்கு நீ நடந்து திரிகிறாயோ, எந்த அளவுக்கு நீ சொந்தப்படுத்த முடியுமோ அவ்வளவு தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆகவே ஆபிரகாம் மறுபடியும் நன்றி கடனுக்காக ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். 4வது ஆபிரகாம் கட்டின பலிபீடம், தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அந்த மோரியா மலையில் தேவன் அவர்களுக்கு சொன்ன இடத்துக்கு அவர்கள் வருகிறார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். இது கீழ்ப்படுதலின் பலிபீடம். கர்த்தர் அவருக்கு சொன்ன அந்த வார்த்தையை ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய நிச்சயம் இருக்குது. ஆதியாகமம் 12:7 ஏன் பலிபீடம் கட்டினார் என்றால் கர்த்தர் சந்ததிக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இது தேவனை துதிக்க வேண்டும் என்ற அந்த உலகுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறார். 13:18 வாசித்தோம். கர்த்தர் மறுபடியும் சொல்கிறார், நீ எந்த மட்டும் நடந்து தெரிகிறாயோ இந்த தேசத்தை உனக்கு நான் கொடுப்பேன். அப்படி ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய நிச்சயம் வந்து விட்டது, என் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பார். 2வதாக நான் எந்த அளவுக்கு சுதந்திரப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கர்த்தர் கொடுப்பேன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்துடைய சுதந்திரவாளி தான் ஈசாக்கு. இந்த ஈசாக்கை கொல்லுவதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், இவனை எனக்கு தகன பலியாக இடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாம் ஒரு பெரிய நிச்சயத்தோடு கடந்து போகிறார். எந்த தயக்கமும் இல்லை. என தேவனிடத்தில் வேறு எதையும் கேட்கல. என் சந்ததிக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே, என்னுடைய சந்ததி ஈசாக்கு தானே, அவனை நான் பலியிட்டு விட்டால் வேறு எந்த சந்ததிக்கு கொடுப்பீங்க? இவன் தானே வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, இவன் தானே சுதந்திரவாளி. மற்ற மனைவிகளுடைய பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் சுதந்திரவாளி இல்லையே, அவர்கள் மாம்சத்தின் பிறந்தவர்கள். இவர் வாக்குத்தத்தத்தின் பிறந்தவராச்ச, இவரை கொண்டு விட்டால் நீங்கள் யாருக்கும் கொடுப்பீங்கன்னு ஆபிரகாம் கேட்கவில்லை. மோசே கேட்டார். கர்த்தர் சொல்லுகிறார், என்னை வழி விடு, நீ எதை நிற்காதே. இந்த ஜனத்தை இஸ்ரவேல் ஜனத்தை கீழ்ப்படியாதவர்களை, அந்த பொன் கண்டு கூட்டி செய்தவர்களை நான் ஒரு மனிதனை கொள்வது போல் அழித்து விடுகிறேன், உனக்கு அந்த தேசத்தை தருகிறேன் சொல்லும்போது மோசே சொல்லுவார், நீங்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்களே, உன் சந்ததிக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே, இவங்களை கொண்டு விட்டால் நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்க? அப்படி மோசே கேட்டார். ஆனால் ஆபிரகாம் கேட்கல. ஏனென்றால் அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், உன் சந்ததிக்கு கொடுப்பேன். இப்போ சந்ததியை கொல்ல சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு முன்னாடி 2 மகிமையான காரியங்கள் வைக்கப்படுகிறது. ஒன்று தேவனுடைய வாக்குத்தத்தம், மற்றொன்று கர்த்தருடைய சித்தம். 2 காரியங்கள் ஆபிரகாமுக்கு முன்னாடி வைக்கப்படுகிறது. ஒன்று கர்த்தருடைய வாக்குத்தத்தம், இவனிடத்தில் உன் சந்ததி விளங்கும். தெய்வ சித்தம் என்ன? இவனை நான் உனக்கு குறிக்கின்ற மோரியா தேசத்து மலைகள் ஒன்றில் நீ தகன பலியாக இடு. ஆபிரகாமுக்கு முன்னாடி 2 வைக்கப்பட்டது. ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை அல்ல, தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறார். எப்போதுமே தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் வாக்குத்தத்தம் தானாக கூட வரும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆபிரகாமினுடைய ஒரு உயர்வான தன்மை சுட்டி காட்டப்படுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது
ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனுடைய சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக் கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். இந்த வசனங்களே ஒரு ஆங்கில மொழியாக்க இப்படி சொல்கிறது. ஆபிரகாம் ஈசாக்கை கட்டி, ஒரு பலிபீடத்தை கட்டி கட்டைகளை அடுக்கி அது மாதிரி ஈசாக்கை கிடத்தினான் என்று கவனித்தோமே. கட்டும்போது அவருடைய நம்பிக்கை என்னவென்றால், நான் கிடத்தி விட்டேன், நான் கத்தி எடுத்து வெட்டப் போகிறேன், அவன் மரித்து விடுவான், அதுக்கப்புறம் நான் அவனை எரிப்பேன், தகன பலியாக அவன் எரிக்கப்படுவான், மீதி அங்கே என்ன இருக்கும்? சாம்பல் தான் இருக்கும். ஆனால் ஒரு மொழியாக்கம் சொல்லுகிறது, ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தானா, மை காட் இஸ் ஏபிள் டு டேக் ஐசக் ஈவன் ஃப்ரம் ஆஷஸ். அந்த எரிந்து சாம்பலாய் போன அந்த ஈசாக்கின் சாம்பலிலிருந்தும் ஒரு சந்ததியை கர்த்தரால் கொண்டு வர முடியும் என்று ஆபிரகாம் விசுவாசித்தார். ஆகவே இந்த ஆதியாகமம் 22, 7, 8, 9 வருஷங்களை பார்க்கிற அந்த பலிபீடம் ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலின் அடையாளம். அந்த பலிபீடம் அடுத்து நாம் வேதத்தில் கவனிக்கொண்டு மூன்றாவதாக ஈசாக்கு கட்டின ஒரு பலிபீடத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24, 5 வசனங்களில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 26, 24, 25. இது ஈசாக்கினுடைய பலிபீடம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, அதாவது ஈசாக்குக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னுடைய கூட இருந்து உன் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஈசாக்குக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். 25ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 26, 25. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி, ஆபிரகாம் ஈசாக்கு பேசபாவுக்கு வருகிறார். அன்று ராத்திரியில் கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னுடைய கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இப்படி கர்த்தர் சொல்லும்போது ஈசாக்குக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. தேவன் என் தகப்பனோடு மாத்திரமல்ல என்னோடும் கூட இருக்கிறார். என் தகப்பனுக்கு கொடுத்த வாக்குறுதி தகப்பனோடு போய்விடவில்லை, அது என்னுடைய வாழ்க்கையிலும் என் சந்ததிக்கு வரும் என்ற நிச்சயம் வரும்போது 25 வாசிக்கிறோம், அவன் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். ஈசாக்குடைய பலிபீடம் நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், ப்ரியாரிட்டி ஃபார் தி ஆல்டர், கர்த்தருடைய பலிபீடத்துக்கு கொடுக்கிற அந்த முக்கியத்துவம். ஈசாக்கினுடைய அந்த வரிசையை பார்த்தால் அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி பேசவாவுக்கு போகிறார். கர்த்தர் தரிசனமாகி பேசுகிறார். அங்கே உடனே முதலாவது ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். முதலாவது செய்ய வேண்டியதை முதலாவதாகவே செய்கிறார். ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். முதல்ல கர்த்தருடைய பலிபீடம், ஆராதனை, அதுக்கு அடுத்தது அவன் ஒரு தனக்கு அதுக்கப்புறம் தான் கூடாரமை போடுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஈசாக்கின் ஊழியக்காரர் ஒரு துறவை தோண்டினார்கள். அவருடைய முன்னுரிமையை பார்த்தால் முதல்ல கர்த்தர், அவருடைய ஆராதனை, அவருடைய பலிபீடம், அடுத்தது இவன் தங்குவதற்கு ஒரு கூடாரம், அதற்கப்புறம் தான் அவன் துறவை வெட்டுவதற்கு ஊழியர்கள் செயல்படுகிறார்கள், ஒரு ஊற்றை காண்கிறார்கள். ஆகவே ஈசாக்கினுடைய பலிபீடம் நம்ம சுட்டி காட்டுகின்ற ஒன்று நன்றி செலுத்துக, கிராட்டிடியூட். என் தகப்பனோடு இருந்த தேவன் என்னோடும் இருக்கிறார். என் தகப்பனுக்கு கொடுத்த வாக்குத்தது எனக்கு மாத்திரமல்ல என் சந்ததிக்கும் வரும் என்று கர்த்தர் சொன்னாரே, அந்த நன்றி உணர்வோடு. அடுத்தது அவன் கர்த்தருடைய பலிபீடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். பலிபீடம் இது யாக்கோபு ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 33:20 யாக்கோபுடைய பலிபீடத்தை பார்க்கிறோம். அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எல்லோஹே இஸ்ரேல் என்று பெயரிட்டான். யாக்கோபும் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார்.
ஏன் இதை கட்டுகிறார் என்றால், கர்த்தர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். ஆகவே அவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். ஏல் எல்லோஹே இஸ்ரேல் என்றால் நாம் அறிந்திருக்கிறோம், மைட்டி காட் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேலுடைய மகத்துவமுள்ள, பலமுள்ள, பயங்கரமுள்ள தேவன் என்று அவருக்கு ஏல் எல்லோஹே இஸ்ரேல் என்று அந்த பலிபீடத்துக்கு அவன் பெயரிடுகிறான். ஆகவே யாக்கோபு ஏன் அவர் பலிபீடம் கட்டினார் என்றால், கர்த்தர் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் சகோதரனுக்கு பயந்து அவர் ஓடி போகும்போது, அவர் பெயர்சபாவிலிருந்து பர்தனாராமை நோக்கி ஓடி போகும்போது, கர்த்தர் அவருக்கு லூஸ் என்ற இடத்திலே தரிசனமாகி அவருக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களில் 7 விதமான வாக்கு தத்தங்களை யாக்கோபுக்கு கொடுக்கிறார். அவர் கொடுக்கும்போது கர்த்தர், நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆதியாகமம் 28:15 சொல்லியிருப்பார். ஸோ இந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிறது. ஆகவே யாக்கோபு கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். அது அவுட் ஆஃப் கிராட்டிடியூட், அது நன்றியுள்ள இதயத்திலிருந்து வருகின்ற ஒரு மகிமையான அனுபவம் தான் அந்த பலிபீடம். அடுத்து யாக்கோபு மறுபடியும் 35ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இன்னும் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி, யாக்கோபு மறுபடியும் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். ஏனென்றால் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 35:3, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். ஏன் சொன்னால் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீ எழுந்து, கர்த்தர் யாக்கோபோடு பேசுகிறார், நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து உன் சகோதரனாகி ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வருகிறது, நீ உன் சகோதரனுக்கு பயந்து ஓடி போகும்போது உனக்கு தரிசனமான தேவன் நான், நீ அந்த பெத்தேலில் எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு. ஆகவே சொல்லுகிறார், நாம் எழுந்து, அவர்கள் இருக்கிறவர்களை பார்த்து யாக்கோபு சொல்லுகிறார், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போகும் வாருங்கள், அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார். அடுத்து வேறும் சொல்லுகிறது, 7ஆம் வசனத்தை பார்த்தால் 5ஆம் வசனம், அவங்க புறப்பட்டு வராங்க. 7ஆம் வசனத்தில், அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரன் முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியினால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். பெத்தேல் இப்போது ஏல் பெத்தேலாக மாறுகிறது. ஏனென்றால் அங்கே தேவன் அவனை பாதுகாக்கிறவர், கூட இருக்கிறவர். 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், ஆதியாகமம் 35:5, பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின் தொடராதிருந்தார்கள். அதாவது கர்த்தர் கூட இருந்து சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பயங்கரத்தை உண்டாக்கினபடியினால யாரும் யாக்கோபுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு தீமை செய்ய துணியவில்லை. ஆகவே அவர் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். ஆகவே நாம் இதில் கவனிக்கின்ற, இந்த பலிபீடத்தை பற்றி கவனிக்கின்ற முக்கியமான ஒன்று தேவன் பழைய ஏற்பாட்டில் நிழலாக சொன்ன அந்த வெண்கல பலிபீடம். புதிய ஏற்பாட்டில் நமக்கு எபிரேயர் 13:10 கவனித்தோம், நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அந்த பலிபீடத்தில் மேன்மைகளை நாம் அனுபவிக்க முடியும். அது சிலுவையினால் வருகின்ற மேன்மைகள். இயேசுதான் அந்த பலிபீடம், இயேசுதான் அந்த பலிப்பொருளும், பலி செலுத்தப்பட்ட ஆடும் அவர்தான். அந்த பலிபீடத்தின் மேன்மைகள் முழுவதையும் நாம் பெற்று அனுபவிக்க முடியும். அதுதான் பழைய பாட்டு நிழலுக்கு பொருளாக எபிரேயர் 13:10 நமக்கு சுட்டி காட்டுகிறது. பழைய பாட்டில் அந்த கூடாரத்தில் பணியாற்றியவர்களுக்கு, ஊழியம் செய்தவர்களுக்கு அந்த பலி மிருகத்தில் பங்கு வர முடியாத ஒரு பாவனிவான பலியும் இருக்குது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை, அதிகாரம் இருக்கிறது, நாம் அதை முழுமையாக அனுபவிக்கலாம். இந்த தேவனுடைய பலிபீடத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு பரிசுத்தவானும் எப்படி அந்த பலியை செலுத்தினார்கள், எப்படி பலிபீடத்தை கட்டினார் என்பதைத்தான் நாம் நோவாவுடைய பலிபீடத்தை கவனித்தோம். அடுத்து நாம் ஆபிரகாமுடைய பலிபீடத்தை கவனித்தோம். அடுத்து ஈசாக்கோட பலிபீடம், அதற்கடுத்தது யாக்கோபுடைய பலிபீடத்தை நாம் கவனிக்கிறோம். இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொல்லும்போது இந்த பலிபீடத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருப்பார்.
உதாரணமாக அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியினால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும் என்றான். நாம் அறிந்திருக்கிறோம், அவர்கள் ரெபிடீம் என்ற இடத்துக்கு வந்தபோது அவருக்கு தண்ணீர் இல்லாமல் போயிற்று. ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். கர்த்தர் கண்மலையை பிளந்து அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அமலேக்கியர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ணினார்கள். ரெபிடீமில் யுத்தம் வந்தபோது கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். அந்த வெற்றி வந்தபோது வேதம் சுட்டி காட்டுகிறது, மோசே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். யாத்திராகமம் 17:15 மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார். கர்த்தர் நம்முடைய வெற்றி கொடி என்று கர்த்தருக்கு லார்ட் இஸ் அவர் பேனர், யெகோவா நம்முடைய பேனர் என்று பெயர் வைத்து நம்முடைய வெற்றி கொடி என்று பெயரிடுகிறார். ஏன்? அமலேக்கினுடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்ததுனால. அப்படியானால் மோசே எதற்காக பலிபீடத்தை முதலாவது கட்டுகிறார் என்றால், இது தேவன் கொடுத்த வெற்றி. தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து புறப்பட்டு வரும்போது யுத்தத்தை கண்டால் மனமடிந்து போவார்கள் என்று கர்த்தர் யுத்தத்தை தவிர்ப்பதற்கு பெலிஸ்திய தேசம் வழியாக போனால் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் சமீபமாக இருந்தாலும் கர்த்தர் வனாந்தர் வழியாக அவரை சுற்றி கொண்டு வந்தார். யுத்தத்தை தவிர்க்க விரும்பினார். கர்த்தர் தவிர்க்க விரும்பின யுத்தத்தை அமலேக்கியன் கொண்டு வந்து திணித்தான். ஆகவே 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தவர்கள், யுத்த பயிற்சி இல்லாதவர்கள், யுத்த ஆயுதங்களை அவர்கள் வைத்திருந்தார்களா அல்லது யுத்தத்தில் அவர்கள் பயிற்சி பெற்றவர்களா தெரியாது. அப்படிப்பட்ட ஜனத்தை வைத்து யோசுவாவின் தலைமையிலே அவர்களுக்கு யுத்தத்தை வெற்றியை கொடுத்தார். ஆக கர்த்தர் நம்முடைய வெற்றி கொடி. யெகோவா நிசி என்று அந்த பலிபீடத்துக்கு பெயரிடுகிறார். இவ்வளோ மோசே பலிபீடத்தை கட்டினது நோக்கம் கர்த்தர் வெற்றி கொடுக்கிறவர், கர்த்தருடைய வெற்றியின் அடையாளமாக. இரண்டாவதாக யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் மோசே ஒரு பலிபீடத்தை கட்டுவதை நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். மோசே வந்து கர்த்தரிடத்தில் பேசிவிட்டு மோசே இறங்கி வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பிரயுத்தம் சொன்னார்கள். மோசே கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் எழுதி வைத்து அது அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி, மோசே அந்த சீனாய் மலையின் அடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். ஏனென்றால் இது தேவனுடைய உடன்படிக்கை. 4ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தால் கர்த்தர் இஸ்ரவேலோடு உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக அவர் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். ஆகவே மோசேயின் வாழ்க்கையில் அவர் கட்டின 2 பலிபீடங்கள், ஒன்று கர்த்தர் கொடுத்த வெற்றிக்காக அவர் கட்டின பலிபீடம் யெகோவா நிசி, இரண்டாவதாக கர்த்தர் இஸ்ரவேலோடு செய்த உடன்படிக்கையின் அடையாளமாக அவர் மறுபடியும் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். இந்த பலிபீடத்தை இது 25ஆம் அதிகாரத்தில் தான், யாத்திராகமம் 25 தான் கர்த்தர் பலிபீடத்தை கட்டுவது ஆசரிப்பு கூடாது கட்ட சொல்லுகிறார். 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தான் வெண்கல பலிபீடத்தை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். ஆனால் அதற்கு முன்பாக கர்த்தர் பரிசுத்தவான்களை கொண்டு பலிபீடத்தை கட்டினால் எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருந்தது. மேலும் கர்த்தர் அவர்களுக்கு சொல்லும்போது, நீங்கள் பலிபீடத்தை வெண்கல பலிபீடத்தை செய்வதற்கு கர்த்தர் சொல்வதற்கு முன்பாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன ஒரு காரியம், நீங்கள் பலிபீடத்தை கட்ட வேண்டுமானால், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், அதாவது கர்த்தர் 10 கற்பனைகளை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கிறார். கொடுக்கும்போது அதன் முடிவில் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு ஒப்பாக எந்த விக்கிரகத்தையும் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு 24ஆம் வசனம், மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி, பலிபீடம் மண்ணினால் தான் செய்யப்பட வேண்டும், பூமியில் உள்ள மண்ணினால் தான் பலிபீடம் செய்யப்பட வேண்டும். அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்.
ஒரு கர்த்தர் முதலாவது ஒரு பலிபீடத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது கர்த்தர் மண்ணினால் தான் செய்ய சொல்லுகிறார். அதன் மேல் நீங்கள் சர்வாங்க தகன பலிகளை அல்லது இந்த சமாதான பலிகளை செலுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருப்பார். அடுத்த கர்த்தர் சொல்லுகிறார், அதே யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமாகில், கல்லினாலே ஒரு பலிபீடத்தை நீ செய்ய வேண்டுமானால் அதை வெட்டின கற்களால் கட்ட வேண்டாம். அதாவது முழு கற்களாக வைத்து கட்ட வேண்டுமே தவிர அதை செதுக்கி சரியான அளவுக்கு கொண்டு வந்து நீ கட்டக்கூடாது. ஏனென்றால் அதன் மேல் உளியிட்டவுடனே அதை அசூசிப்படுத்துவாய். முழுமையான ஒரு கல் இருக்குது, அந்த கல்லை வெட்டி ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்து நீ வழிபடம் கட்ட வேண்டும் என்று உளி அதன் மேல் பட்டு நீ அடிக்கும்போது அதை நீ அசூசிப்படுத்துவாய், தீட்டுப்படுத்துவாய். முழு கற்கள் என்றால் அது தேவன் உண்டாக்குறது அப்படியே இருக்கும். ஆனால் மனிதன் ஒரு உளியினால் அதை வெட்டும்போது வெட்ட ஆரம்பிக்கும் போது அவனோட சதுரத்தை செய்வான், அன்னைக்கு கற்றால் பலிபீடத்தை கட்டுவான். கட்டுகிற அந்த பலிபீடத்தை அந்த உளியிடுகிறவன் சும்மா இருக்க மாட்டான், அதில் ஒரு சின்ன டிசைனை உண்டாக்கிடுவான். அதன் ஓரத்தில் ஏதாவது ஒரு டிசைனை உண்டாக்கிடுவான். அது ஒரு மிருகமாக இருக்கும், ஒரு பறவையாக இருக்கும், இல்லை ஏதோ ஒன்றாக இருக்கும். கடைசியில் பார்த்தா கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்கு பதிலாக அந்த விக்கிரகங்களுக்கு அந்த வடிவங்களுக்கு அவன் ஆராதிக்கும் நிலைக்கு தள்ளப்படுவான். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், நீ மண்ணினால் தான் பலிபீடம் செய்ய வேண்டும். ஒருவேளை நீ கல்லினால் செய்ய வேண்டும் என்றால் அதில் உளி படக்கூடாது, அதை முழு கற்களாகவே நீ செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருப்பார். அது மாத்திரம் அல்ல, வேறு பின்னாடி நான் கவனிக்கும்போது ஒன்று கவனிக்கிறோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களில் கர்த்தர் கிதியோனுக்கு சொல்லுகிறார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களில், அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, கிதியோனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி. கர்த்தர் மண்ணினால் செய்ய சொன்னால், அடுத்து சொல்லுகிறார், கல்லினால் நீ செய்ய வேண்டுமானால் அதில் ஒளிபடக்கூடாது, அதை அசூசிப்படுத்தக்கூடாது. இங்கே கிதியோனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ இந்த கற்பாறையின் உச்சியிலே ஒரு ராக், ஒரு இயற்கையான ஒரு நேச்சுரல் ராக் இருக்குது, அது மேலே என்ன பண்ணு, ஒரு தகுதியான இடத்துல, ஒரு பாங்கான இடத்துல, ஒரு வசதியான இடத்துல உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி இந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து நீ அதை வெட்டி தோப்பினுடைய கட்டைவர்களின் மேல் சகன பலியாக பலியிடக் கடவாய். ஆகவே 6ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களில் கர்த்தர் ஒரு இயற்கையாக இருக்கிற ஒரு பாறையை பலிபீடமாக மாற்றி சொல்லுகிறார். ஆகவே கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் தேவனுக்கு பலிபீடங்களை கட்டும்போது கர்த்தர் அவைகளை அங்கீகரிக்கிறார். ஏனென்றால் அவருடைய நோக்கம் வேறு வேறாக இருக்கிறது. ஒவ்வொரு பலி செலுத்தும் போது ஒரு நோக்கம் இருந்தது. ஆனால் கர்த்தர் இந்த வெண்கல பலிபீடத்தை செய்ய சொல்லுகிறாரே, இதில் நாம் பார்க்கும்போது நாம் கவனிக்கின்ற ஒன்றே ஒன்று மிக அவசியமானது. கர்த்தர் சகல மனிதனுடைய பாவத்துக்கு நிவர்த்தியாக, பாவ நிவாரணத்துக்காக ஒரு பலிபீடத்தை பழைய ஏற்பாட்டில் செய்ய சொன்னால், புதிய ஏற்பாட்டில் அதனுடைய பொருள்தான் நாம் சிலுவையின் பாடுகள், மரணங்கள், சிலுவை நமக்கு கொடுத்த மேன்மைகள். ஆகவே ஆண்டவர் இயேசுதான் அந்த பலிபீடம். ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பாடு மரணம், நமக்காக சிலுவையில் செஞ்ச இரத்தம் தான் நமக்கு தேவன் செய்த அந்த பலிபீடம். ஆகிய பழைய ஏற்பாட்டில் உள்ள நிழல்கள் தான். ஆதியாகமத்தில் 3 விதமான பலிபீடங்கள் நாம் கவனித்தோம். 3லும் ஒரு விசேஷத்த அனுபவம் இருக்குது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆபேல் கர்த்தருக்காக பலி செலுத்துகிறான். எதன் மேல் செலுத்தான் தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும்,
விசுவாசத்தினாலே ஆபேல் பலி செலுத்தினார். விசுவாசத்தினால தான் காயினுடைய பலியை பார்க்கிறோம், மேலான ஒரு பலியை ஆபேல் செலுத்தினார். அவர் கொண்டு வந்தது மிருகங்கள், தலையீற்றுகளில் முதன்மையானது கொண்டு வந்தார். அப்படின்னா இரத்தத்தை கொண்டு வருகிறார். மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவே வருகின்றது இரத்தம். இரண்டாவதாக நோவாவை கவனித்தோம். நோவா தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவே அவர் பலிபீடத்தை கொண்டு வருகிறார். ஆபேல் இரத்தத்தை கொண்டு வந்தார், நோவா பலிபீடத்தை கொண்டு வந்து அங்கே இரத்தம் சிந்துகிறார். மூன்றாவதாக ஆதியாகமம் 22:9 கவனித்தோம். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டுகிறார், அதன் மேலே குமாரனையே கொண்டு வருகிறார், மகனையே கொண்டு வருகிறார். ஆகவே பழைய பாட்டு ஆதியாகமம் 3 பலிபீடங்களில் ஒன்று இரத்தத்தை கொண்டு வருகிறது மனிதனுக்கு தேவனுக்கு இடையே. அடுத்தது தேவனுக்கு மனிதனுடைய சிலுவையை பலிபீடத்தை கொண்டு வருகிறது. அதே எபிரேயர் 13:10 நமக்கு ஒரு பலிபீடம் இருக்கிறது, சிலுவையை கொண்டு வருகிறார். மூன்றாவதாக ஆபிரகாம் மகனையே கொண்டு வருகிறார். இது மூன்றையும் இணைத்தால் அது எபிரேயர் 13:10 நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. We have an altar. ஆகவே பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் ஆதி யாத்திராகமம் 27:1-8 வரைக்கும் அந்த வெண்கல பலிபீடத்தை செய்ய சொன்னார். எதற்கென்றால் தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவே அந்த பலிபீடம்தான் பாவியாகிய மனிதன் பரிசுத்த தேவனை கிட்ட சேருவதற்கு, அவரை அணுகி போவதற்கு ஒரு வழி என்னவென்றால் பலிபீடம்தான். அந்த பலிபீடத்தின் பழைய ஏற்பாட்டின் நிழல் தான் ஆதியாகமத்தில் இரத்தம், பலிபீடம், மகன். இது மூன்றும் இணைந்தது தான் இந்த பழைய ஏற்பாட்டு வெண்கல பலிபீடத்தினுடைய நிழல். ஆனால் இந்த மூன்றும் இணைந்துதான் புதிய ஏற்பாட்டில் இரத்தம் சிந்தப்பட்டது, சிலுவையில் சிந்தப்படுகிறது, குமாரனை பலியாக கொடுக்கப்பட்டார். ஆபிரகாம் பாவனையாக கொடுத்து ஈசாக்கு திரும்ப பெற்றுக்கொண்டான். ஆனால் தேவன் நமக்காக அப்படி செய்யலை. குமாரனை முழுவதுமாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார், அவன் மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். ஆகவே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த பழைய ஏற்பாட்டு பலிபீடம், வெண்கல பலிபீடம், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசுவை சுட்டி காட்டுகிற, ஆண்டவர் இயேசுவின் சிலுவை பாடுகள் மரணத்தை சுட்டி காட்டுகிற, அதனால் சிலுவையினால் வருகின்ற மேன்மைகளை சபையாகி நமக்கு கொடுத்த அந்த அனுபவத்தை சுட்டி காட்டுகிறது. கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, ஒரு குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசுவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் வெவ்வேறு நோக்கங்களோடு பலிபீடத்தை கட்டினார்கள், பலி செலுத்தினார்கள். அவர்களுடைய நிழலாகத்தாப்பா நீங்கள் அந்த வெண்கல பலிபீடத்தை செய்ய சொன்னீங்க. தேவனுக்கும் பாவியான மனுஷனுக்கு இடையே பலி செலுத்துகின்ற ஒரு இடம் வேண்டும் என்று தான் அந்த பலியை பரிகாரம் செய்வதற்கு, அந்த பாவத்தை நிகிரகம் செய்வதற்காக நீங்கள் அந்த பலிபீடத்தை உருவாக்க சொன்னீங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த பலிபீடத்தின் பொருளாக எங்கள் ஆண்டவர் இயேசுவை எங்களுக்கு ஒரு பலிபீடமாக கொடுத்தீங்களே, அதற்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பலிபீடத்தில் கூடாரத்தில் பணி செய்தவர்களுக்கு, ஆராதித்தவர்களுக்கு, உமக்கு பணிவிடை செய்தவர்களுக்கு அதில் பங்கு பெறுவதற்கு அதிகாரம் இல்லைப்பா. ஆனால் எங்களுக்கு முழுமையான அதிகாரத்தை, சுதந்திரத்தை கொடுத்துருக்கீங்களே, அதற்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மகிமையை நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.